என்றைக்குமே நீங்கள் வந்து அரசாங்கமாக இருக்கலாம், அது அட்டூழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம், ரவுடிகளாக இருக்கலாம், அராஜகம் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் காவல்துறைகளுக்கு வந்து மக்களை காப்பாற்றுறது தான் உங்களோட வேலை. நீங்கள் யார் சொல்லி செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க, யாரை திருப்திப்படுத்த செஞ்சீங்க, உங்கள் கைகள் கட்டப்பட்டு வேண்டா வெறுப்பாக செஞ்சீங்க. ஆனால் உங்கள் கையில் ரத்தக்கரை படைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க உங்களையும் தான் சாரும். அது ஐஜியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் செஞ்ச ஒரு மட்டமான விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்துக்கு அடிப்படை காரணமே. அங்கே நேற்று என்ன நடந்ததுன்றது அங்கே இருக்கிற வீடியோ காட்சிகளும் சரி, அங்கே இருந்த மக்களும் சரி, எல்லாருமே சொன்னது. அவர் வந்து பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கரண்ட் கட் செய்யப்பட்டிருக்கு. கரண்ட் போன உடனே வந்துட்டு அவரோட மைக் பேச்சு கேட்கலன்னா பொதுமக்கள் முன்னாடி வந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்திருக்கு. அந்த கூட்டத்தில் தள்ளுமுள் ஏற்பட்டு மக்கள் வந்துட்டு முன்ன பின்ன வரும்போது அவர் மேலே தடியடி நடத்திருக்கீங்க. அந்த தடியடிக்கு பயந்து மக்கள் போய் வாய்க்காலில் விழுந்திருக்காங்க, செப்டி டேங்கில் விழுந்திருக்காங்க. அவங்க மேலே மக்கள் அதுக்கு அடுத்தடுத்து விழுந்தோன்னே மூச்சுத்திறனில் ஏற்பட்டிருக்கு. கையில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து திசை மாறி போயிருக்கு. அதில் வந்து என்ன நடந்ததுன்றது எது வரைக்குமே எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. அங்கே என்ன நடந்ததுன்றது நடத்தப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா என்ன நடந்ததுன்னு அவங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அடுத்தடுத்து மேபி அந்த இடத்துலயே உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ செத்தவனுக்கு கூட அங்கே அவன் எப்படி செத்தான்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனோட கடைசி நிமிடங்களை கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு மட்டமான ஒரு பொறுப்பின்மை இல்லாத ஒரு செயல்னு தான் சொல்லணும்.